கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் நம்முடைய தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுத்து செபிப்போம். ஸ்தோத்திரம் எங்கள் நல்ல தகப்பனே. அப்பா, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உங்க சுத்த கிருபை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் மறைத்து கொள்வீராக. அப்பா, எங்களை நிரப்புவீராக, எங்களோடு பேசுவீராக. அப்பா, என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் நீர் ஆளுகை செய்யுங்க. எங்க எல்லாருக்கும் உடைய வார்த்தைகள் பிரயோஜனமாயிருக்க, அதில் உள்ள வல்லமையும் ஜீவனும் எங்க வாழ்க்கையில கிரியை செய்ய உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வேளையிலும் நம் சற்று நேரம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட தலைப்பு யாக்கோபின் தேவன். அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வசனம் ஆதியாகமம் 28வது அதிகாரம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 13வது வசனம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். இப்போ இன்னைக்கு யாக்கோபின் தேவன் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பார்க்கலாம். வசனம் சொல்லுது, கர்த்தர் நிற்கிறார். கர்த்தர் நின்று யாக்கோபு அவங்க தகப்பன் வீட்டில இருந்து அவர் செய்த காரியத்தை நிமித்தமாய் அவங்க தகப்பன் வீட்டில இருந்து கடந்து வந்து அவங்களுடைய உறவினர் வீட்டிற்கு போகும்போது வழியில அவர் சூரியன் அஸ்தமித்தபடினால அங்கு ராத்தங்குகிறார். அப்போது அவர் கண்ட காரியம், அந்த சொப்பனத்தை கண்ட காரியத்தை குறித்து அவர் சொல்லும்போது, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று கர்த்தர் பேசுறாரு யாக்கோபோட, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமா இருக்கிறேன். அப்போ காட் சொல்றாங்க, நான் யாரு? அவர் யாக்கோபு கிட்ட சொல்றாரு, நான் உன் தகப்பனுடைய தேவன். அப்போ அந்த தகப்பன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவன், நான் உன் தகப்பனாகிய யாக்கோபுக்கு தகப்பன் ஈசாக்கு, நான் உன் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். அப்போ அந்த யாக்கோபின் தேவன், யாக்கோபுடைய தகப்பனுடைய தேவன், அவர் யாருன்னா கர்த்தர். அப்போ அவருடைய நோக்கம், அவர் ஆபிரகாமின் தேவனாய் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு, ஈசாக்கின் தேவனாய் ஈசாக்கில் தெரிந்து கொண்டு, யாக்கோபின் தேவனாய் யாக்கோபை தெரிந்து கொள்வதற்குள்ள நோக்கம் ஆதியாகமம் 26வது அதிகாரத்துல 24வது வசனத்துல, அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், இது ஈசாக்கு கிட்ட கர்த்தர் சொல்றாங்க, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அப்போ அவர் சொல்றாரு, நீ பயப்படாத. ஈசாக்கு கிட்ட, யாக்கோபின் தகப்பன்கிட்ட சொல்றாரு, என்னோட நோக்கம் உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். அப்போ இந்த யாக்கோபின் தேவன் யாருன்னு பார்த்தோம். அவர் அவனுடைய பிதாக்களின் தேவன், அவர் கர்த்தர். அவர் இந்த பிள்ளைகளை, இந்த சந்ததியை தெரிந்து கொள்வது நோக்கம். அவர் அந்த சந்ததியை பெருக பண்ணி, அந்த சந்ததியை ப்ரிசர்வ் பண்ணி, அந்த சந்ததியில கர்த்தர் வரும்படியாய் அதை அவர் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு பெரிய திட்டம், ஒரு லைஃப் டைம் பிளான் காட் வச்சிருக்கிறாங்க இந்த சந்ததியின் மேல. அப்போ காடோட பிளான் என்ன, காடோட விஷன் என்ன, இந்த யாக்கோபின் தேவன் இந்த யாக்கோபை தெரிந்து கொண்டதற்கான விஷன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஆதியாகமம் 28வது அதிகாரத்துல 14வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ இந்த யாக்கோபின் தேவனுடைய பிளான், அவருடைய விஷன் என்னன்னா, all the families on the earth, பூமியையே இந்த யாக்கோபின் மூலமாய், இந்த யாக்கோபின் குடும்பத்தின் மூலமாய் இந்த பூமியையே ஆசீர்வதிக்கிறது தான் இந்த யாக்கோபின் தேவனாகிய கர்த்தருடைய விஷன். அவருடைய அந்த விஷனுக்கு அவர் எப்படி அந்த விஷனை அடைவதற்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த மிஷனை சொல்றாரு. அவருடைய விஷன் யாக்கோபின்
அந்த சந்ததியின் மூலமாய், யாக்கோபின் குடும்பத்தின் மூலமாய் உலகத்தை ஆசீர்வதிப்பது. அவர் அதை எப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது 15வது வசனத்துல, ஆதியாகமம் 28:15 சொல்றாரு, எப்படி அந்த விஷனை, அந்த மிஷனை எப்படி நான் பண்ணுவேன் அப்படின்னு. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அப்போ விஷன் சொல்லியாச்சு. அந்த விஷனை எப்படி அப்படி கொண்டு போவேன், என்னுடைய அந்த மிஷன் எப்படி எப்படி அந்த விஷனை நான் வந்து பாசிபிள் ஆக்குவேன், சாத்தியமாக்குவேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது அவர் சொல்றாரு, நான் உன் கூட இருந்து. அப்போ யாக்கோபின் தேவனாகிய கர்த்தர் யாக்கோபு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, நீ போற இடத்துல எல்லாம் நான் தான் உன்னை காக்குறவர். அப்போ யாக்கோபின் தேவனாகிய கர்த்தர் யாக்கோபு கூட இருக்கிறாரு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளோடு கர்த்தர் காணப்படுகிறார். அதை நம்ம இந்த வசனத்துல இருந்து அறிந்து கொள்ளலாம். அடுத்தது, நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காக்குறதும் நான் தான், உன் கூட இருக்கிறதும் நான் தான், உன்னை காக்குறதும் நான் தான். நம்ம எத்தனையோ நம்ம இந்த உலகத்துல நம்ம டிராவல் பண்ணும்போது நம்ம பாக்குறோம், ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்லயும் நம்மளை காக்குறது. இன்னும் நம்ம பாக்குறோம், அந்த நிலையில்லாத அந்த உலகத்துல நம்முடைய ஜீவனை நம்ம காத்து கொள்றது இல்ல, கர்த்தர் தான் காத்து கொள்றாரு. அப்புறம் அவர் சொல்றாரு, இந்த தேசத்தை உனக்கு தருவேன். காட் சொல்லியிருக்காங்க, நான் உனக்கு ஒரு தேசத்தை தருவேன். அந்த தேசத்தை விட்டு யாக்கோபு திரும்பி போனாலும் உன்னை நான் திரும்பி வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி காட் வந்து ப்ராமிஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். இதுதான் காட் வந்து, காடோட மிஷன். அந்த விஷனை அக்கம்ப்ளிஷ் பண்றதுக்கு, செய்து நிறைவேற்றுறதுக்கு நான் தான் செய்வேன், நான் உன் கூட இருப்பேன், நான் வந்து உன்னை நீ வழி விலகி போனாலும் உன்னை நான் திரும்பி வர பண்ணுவேன், நான் வந்து நீ உன்னை சொன்னதை, நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்றார். இந்த தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். 28வது அதிகாரம் 3வது வசனத்துல இல்ல டிராவல்ல மட்டும்தான் நமக்கு நம்மளை நடத்த முடியும், இல்ல இந்த ஒரு காரியத்தை மட்டும்தான் நம்ம காட் செய்ய முடியும். நோ, அவர் வந்து சர்வ வல்லமை உள்ள தேவன். ஒரு விஷனை கொடுத்து அதற்கான மிஷனையும் அவர் சொல்றார். அப்போ இந்த யாக்கோபுக்கு ஒரு விஷன் இருந்துச்சு. இந்த தேவனுடைய பிளான், அந்த விஷன், அதை எப்படி மிஷன், அந்த மிஷன் நம்ம பார்த்தோம், அதை எப்படி செயல்முறைப்படுத்துவார்னு. இப்போ இந்த யாக்கோபு ஒரு பிளான் வச்சிருக்கிறான், ஒரு விஷன் வச்சிருக்கிறான். அவனுக்கு தகப்பன் வீடு வேணும், அவன் தகப்பனின் ஆசீர்வாதம் வேணும். காட் சொல்றாங்க, இந்த குடும்பத்தை வச்சு நான் உலகத்துல உள்ள எல்லாரையும் நான் உன் நிமித்தம் உனக்குள்ள ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா யாக்கோபுடைய மனநிலை, நம்ம அவனுடைய நோக்கம், அவனுடைய விஷனை பார்க்கும்போது, எனக்கு என் தகப்பன் வீடு வேணும், என் அந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு வேணும், என் தகப்பனுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும். அப்போ தகப்பனுடைய வீடு நமக்கு வேணும்னு நினைக்கிறதுல எந்த தவறும் இல்லை, தகப்பனுடைய ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறதுல எந்த தவறும் இல்லை. ஆனா அதை அவர் எப்படி அதை எப்படி அடைய வேண்டும், அந்த விஷனை, அவருடைய மிஷன் எப்படியாய் காணப்பட்டது, எப்படி அதை நான் என்னுடையதாக்கி கொள்ளணும், என் தகப்பன் வீடையும் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தையும் அப்படின்னு பார்த்தா, அவர் அந்த யாக்கோபு அவங்க அண்ணனாகிய ஏசா கிட்ட இருந்து தந்திரமாய் அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்குறார். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் சொல்றாங்க, நான் உன் கூட இருப்பேன், நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை நான் காத்து கொள்ளுவேன், நீ வழி விலகி போனா இந்த தேசத்துக்கே உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிட மாட்டேன். ஆனா இவர் என்ன செய்யறாரு, இவருக்கா ஒரு வழியை தெரிந்து கொண்டு, இவருக்கான ஒரு பாதை, எனக்கு என் தகப்பனுடைய ஆசீர்வாதம் வேணும், எனக்கு என் தகப்பனுடைய வீடு சேஷ்டபுத்திர வாக்கும் வேணும்னு சொல்லி அதை ஏமாற்றி, இல்ல அவர் தன் சுய பலத்தினால அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி அண்ணன் கிட்ட ஆணையிட்டு அதை என்ன செய்தாச்சு, வாங்கி கொண்டாச்சு. ஆதியாகமம் 25வது அதிகாரத்துல பாக்குறோம். அடுத்தது தகப்பனுடைய வீடை வாங்கியாச்சு யாக்கோபை பொறுத்தவரை. அடுத்தது என்ன பண்றாரு, தகப்பனுடைய ஆசீர்வாதம் வேணும். தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொண்டார், தந்திரமாய் ஏசாவை மாதிரி ஆக்ட் பண்ணி, தந்திரமாய். அதுக்கு சப்போர்ட் பண்றது யாரு, அவனுடைய தாயார்.
அப்ப தந்திரமாய் வந்து அந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டான்னு சொல்லி நம்ம ஆதியாகமம் 27:35 நம்ம பார்க்கலாம். அப்போ அவன் எண்ணினத, அவனுடைய அந்த விஷனை, அவன் பெற்றுக்கொண்ட பாதை வந்து தந்திரமாக. அதுக்கப்புறம் அவன் என்ன செய்யறான், அவனுடைய எஃபர்ட்னால, அவனுடைய அந்த கன்னிங்னஸ்னால தகப்பனுடைய வீடாகிய சேஷ்டபுத்திரத்தை பாகத்தை வாங்கியாச்சு. அடுத்தது தகப்பனுடைய ஆசீர்வாதத்தையும் வாங்கியாச்சு. அவனுடைய மனநிலை அதை வாங்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, அவன் அவங்க தாயார்கிட்ட சொல்லுவான். அவங்க சொல்லுவாங்க, நீ போ, ஏசா மாதிரி நீ கையிலெல்லாம் ரோமத்தெல்லாம் வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லுவாரு, யாக்கோபு சொல்லுவாரு, என்னை கண்டுபிடிச்சா அந்த சாபம் என் மேல வரட்டும். அப்ப தவறு செய்யறது வந்து யாக்கோபுக்கு ப்ராப்ளம் இல்லை, ஏமாற்றுகிறது ப்ராப்ளம் இல்லை, எக்ஸ்போஸ் ஆயிடக்கூடாது. நம்மளில் அநேகருக்கும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கும். நம்ம செய்யற தவறு பெரிதாய் நமக்கு தோணாது, நம்ம செய்யற தவறு வெளியில வந்துடக்கூடாது, நான் எக்ஸ்போஸ் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லுகிற ஒரு ஆட்டிடியூட் தான் இருந்தது. அப்போ இவர் வந்து சுதந்திரிச்சாச்சு. இவர் அந்த பிளானை, அந்த விஷனை போட்டு அந்த மிஷன்ல போய் யாக்கோபை பொறுத்தவரை அதை சுதந்திரிச்சாச்சு. ஆனா நடந்தது என்ன, அந்த அவர் வந்து தந்திரமாய், அவர் வந்து தன் சுய பலத்தினால ஏமாற்றி வாங்கின அந்த ஆசீர்வாதத்தை அவன் வந்து தன் வாழ்க்கையில அனுபவிக்க முடியல. அவன் ஓடுனான். ஏன்னா ஏசாக்கு தெரியும் போது என் தகப்பன் சீக்கிரத்துல மரணம் அடைவார், அதற்கு பிறகு நான் இந்த யாக்கோபை கொன்று போடுவேன்னு சொல்லி அவன் சொன்னதை அவனுடைய தாயார் வந்து சொல்லும் போது ஓடுறான். அப்போ தகப்பன் வீடு எங்க, அவன் தந்திரமாய் அவன் ஏமாற்றி பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் எங்க, ஓடுறான். அதுக்கப்புறம் அவன் என்ன செய்யறான், பரதேசியாய் அவன் வந்து ஆதியாகமம் 28:4 அவன் பரதேசியா இருக்கிறான். அப்போ தகப்பனுடைய ஆசீர்வாதம், தகப்பனுடைய வீடு எல்லாத்தையும் அவன் கண்ணியா பெற்றுக்கொண்டாலும் அதை வந்து அனுபவிக்க முடியாதவனாய் அவன் வந்து காணப்படுறான். அப்போ அவன் சுயத்துல செயல்பட்டதுனால கர்த்தரும் அதே ஆசீர்வாதத்தான் சொல்லி இருக்கிறாரு, உன் சந்ததி மூலமா நான் ஆசீர்வதிப்பேன், உன் குடும்பத்தின் மூலமாய் இந்த உலகத்தையே நான் ஆசீர்வதிக்க போறேன்னு. ஆனா இவன் அதை கையில எடுத்து செய்யும் போது அவன் வந்து பரதேசியாய், அவன் வந்து தகப்பன் வீட்டை இழந்தவனாய் ஓடி போறான். ஓடி போறது மட்டும் இல்ல, இவன் வந்து அண்ணன் வேஷம் போட்டு ஏமாற்றினான், லாபான் வந்து இவனை ஏமாற்றினான். இப்போ இவன் என்னெல்லாம் செஞ்சானோ அதனுடைய கான்சிக்வன்சஸ், அதனுடைய ஆஃப்டர் எஃபெக்டை எல்லாம் அவர் வந்து ஃபேஸ் பண்றார். அப்படி ஃபேஸ் பண்ணும்போது ஒரு என்கவுண்டர் வித் காட், இவர் வந்து ஓடி போறாரு. இனிய நான் வந்து என் தகப்பன் வீட்டுல இருந்தா என்னுடைய ஜீவனை என் அண்ணன் எடுத்து போடுவான்னு தெரிஞ்சதுனால தகப்பனும் அனுப்பி வைக்கிறாரு, தாயாரும் அனுப்பி வைக்கிறாரு. அப்போ இவன் ஓடி போகும்போது கர்த்தரை சந்திக்கிறான். சுயமாய் செய்து தோல்வியடைந்து நிற்கும் போது அந்த இடத்துல இருந்து அவன் ஓடும்போது, அந்த இடத்துல இருந்து அவன் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாம அவன் ஓடும்போது அவர் என்கவுண்டர் வித் காட், எங்க அவன் மீட் பண்றான் கர்த்தரை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது 28 ஆதியாகமம் 28வது அதிகாரம் 12 அங்க சொல்லப்பட்டிருக்கு. அவன் ஒரு சொப்பனத்தை பார்க்கறான். ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருக்குது, அதுல வந்து அதுல நுனியில இருந்து தேவதூதர் ஏறுகிறதும் இறங்குகிறதும் அவர் வந்து பார்க்கிறார். அப்போ கர்த்தருடைய அந்த என்ன சொல்ல பெத்தேல்னா நம்ம வந்து ஹவுஸ் ஆஃப் காட். அப்ப இப்பதான் அவருக்கு வந்து கரெக்டான அந்த ஒரு கண்கள் திறக்கப்படுது. என் தகப்பனுடைய வீடை நான் வந்து ஏமாற்றி என் சுயபலத்தினால இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம்னு நினைச்சு நான் எல்லாம் செஞ்சேன், இப்ப துரத்தி விடப்படுறேன். இப்பதான் அவர் வந்து கரெக்டான இடத்துல அந்த சூரியன் அஸ்தமிக்கும் போது அவனுடைய பலன் எல்லாம் போகும்போது, அவனுடைய எல்லா பிளான், மிஷன், விஷன் எல்லாம் தோற்று போகும்போது அந்த ஹவுஸ் ஆஃப் காட் பெத்தேலுக்கு வருகிறாரு. அப்ப அவர் சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை பார்க்கும்போது அது வந்து ரொம்ப மெய்யாகவே 16வது வசனத்துல யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்துல இருக்கிறாரு, இதை நான் அறியாதிருந்தேன். அப்ப கர்த்தர் ஏன் கூட இருக்கிறாரு, இதை நான் அறியலையே, நான் பிளான் பண்ணி நான் ஏமாற்றி நான் வந்து இந்த காரியங்கள் எல்லாம் செய்திடலாம் பெற்றுக்கொள்ளலாம் என் சுயபலத்துல நிற்கும் போது அதற்குரிய கான்சிக்வன்சஸ் எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணும்போது அவனுடைய கண்கள் திறக்கப்படுது. அவன் சொல்றான், இந்த ஸ்தலத்துல கர்த்தர் இருக்கிறாரு. அப்ப ஏன் கூட கர்த்தர் இருக்கிறார், நான் சொன்னதை செய்யும் வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன்
மாட்டேன்னு சொன்ன கர்த்தர் இந்த இடத்துல நான் யாரும் இல்லாம தனியா இருக்கும்போது இருக்கிறாரு அப்படிங்கிற உணர்வு அவன் கண்கள் திறக்கப்படுது. அவன் சொல்றான், இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற அல்ல. அப்ப அவன் உணர்ந்து கொள்கிறான், நான் என்னுடைய சுயமாய் ஓடி அதனுடைய கான்சிக்வன்சஸை நான் ஃபேஸ் பண்றேன், நான் தள்ளி விடப்பட்டேன், நான் இப்போது அதை விட்டு விலகி போகும்போது கர்த்தர் அவனோடு இடைப்படுகிறார். அவன் உணர்ந்து கொள்ளுகிறான். அப்புறம் அவன் சொல்றான், இவர் தான் என்னுடைய ப்ரொவைடர், நீங்க தான் என் கூட இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த 20-21 வசனத்துல எல்லாம் அவர் சொல்லுவாரு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற வழியில எல்லாம் என்னை காப்பாற்றி எனக்கு எல்லாம் தந்தீங்கன்னா நான் இந்த இடத்துல நான் திரும்பி வரும்போது உம்மை பணிந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கையெல்லாம் அவன் பண்ணுறான். அப்போ அந்த இடத்துல கர்த்தர் அவனோடு இருக்கிறத அவன் என்ன செஞ்சான், உணர்ந்து கொண்டான். அப்போ there was an encounter with God. அந்த இடத்துல சுயமாய் நின்ற போதும் என்கவுண்டர் வித் காட். அதுக்கப்புறம் நம்ம தெரியும், அங்க போய் ஏமாற்றப்பட்டான். அவன் அந்த கடினமாய் உழைத்தான், திரும்பி வாரான். ஒரு காலகட்டத்தில் அவன் திரும்பி வரும்போது 32வது அதிகாரம், ஆதியாகமம் 32வது அதிகாரத்துல அவன் திருப்பி ஏசாவை சந்திக்கணும்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு பயம். ஏன்னா ஏமாற்றிட்டு நம்ம ஓடி போயிருக்கோம், நான் என்னுடைய ஜீவனை அவன் பறித்து போடுவேன்னு சொன்னது நிமித்தம் தான் நான் ஓடி வந்தேன், இப்ப நான் என் அண்ணனை சந்திக்க போறேன் அப்படிங்கும்போது அவர் அதற்கு முன்னால, அண்ணனை சந்திக்கிறதுக்கு முன்னால யாரை சந்திக்க ஆயத்தப்படுறாரு, அவனோடு கூட இருக்கிற, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்ன அந்த காடை சந்திக்கிறத 32:30 பாக்குறோம். ஆதியாகமம் 32:30 அந்த இடத்துக்கு பெனியேல், நான் கர்த்தரை முகமுகமா கண்டேன். இப்போ தன்னுடைய சுயத்தினால எல்லாத்தையும் செய்திடலாம், ஏமாற்றி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இருந்தவன், கர்த்தர் அந்த ஒரு என்கவுண்டர் நடக்கும்போது, கர்த்தரும் அவனும் சந்தித்து கொள்ளும் போது, அவன் கர்த்தரை பார்க்கும் போது அவன் சொல்றான், நான் கண்டேன், என் தேவனை கண்டேன், நான் yet I am மை லைஃப் இஸ் ஸ்பேர்ட், நான் கர்த்தரை முகமுகமா கண்டேன், ஆனாலும் நான் தப்பி பிழைச்சேன். அப்ப அந்த இடத்துலதான் அவன் உணர்ந்து கொள்ளுகிறான், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, கர்த்தர் என்ன நடத்துவாரு, இந்த ஏசாவுக்கு கர்த்தர் என்ன தப்புவிப்பாரு அப்படின்னு சொல்லி அவன் அந்த இடத்துல கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறத பாக்குறோம். அப்போ அந்த சேஞ்ச் எப்படி நடக்குதுன்னா, ஜேக்கப் டு இஸ்ரவேல், யாக்கோபு என்கிற எத்தன் இப்ப இஸ்ரவேலா என்ன செய்யறான், மாறுறான். கர்த்தர் கேட்கிறாரு, நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, என் பேர் யாக்கோபு, நீ யாக்கோபு என்ன படமாட்ட, நீ இஸ்ரவேல் என்ன படுவ. இஸ்ரவேல் என்ன அர்த்தம்னா, let God prevail. God prevail அப்படின்னா to prove God is superior. அப்போ யாக்கோபு இஸ்ரவேலா மாற்றப்படும் போது, யாக்கோபா இருக்கும்போது அவனுடைய குவாலிட்டிஸ் தான் மேலோங்கி காணப்பட்டது, அவனுடைய அந்த ஏமாற்றுறது, அவனுடைய கன்னிங்னஸ் தான் மேலோங்கி காணப்பட்டது. இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லப்படுதுன்னா, let God prevail to prove. எப்படி ப்ரூவ் பண்ணணும், காட் என் வாழ்க்கையில சுப்பீரியர். இப்ப இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி அவன் பெயர் மாற்றப்படும் போது கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில சுப்பீரியரா, கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவராய் அந்த இடத்துல அவன் கர்த்தரை கண்டான், அந்த இடத்துல அவன் கர்த்தரை ஃபேஸ் பண்ணான். அப்போ வார்த்தை சொல்லுது 32:28 போராடி மேற்கொண்டான். எப்படி போராடினான் அப்படின்னா, ஓசியா 12:4 நம்ம அதை பார்க்கலாம். ஓசியா 12:4 நம்ம பார்க்கும்போது அவர் அழுது அவரை நோக்கி கெஞ்சி, கர்த்தரை நோக்கி என்ன செய்யறாரு, அவர் அழுறாரு, கர்த்தரை நோக்கி என்ன செய்யறாரு, அவர் கெஞ்சிதான் அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்யறாரு, பெற்றுக்கொண்டார். அப்போ போராடி அப்படிங்கிற வார்த்தைக்கு ரெஸ்ல்டு அப்படின்னு சொல்லி அந்த இங்கிலீஷ் வார்த்தை காணப்படுது. ரெஸ்ல்டு அப்படின்னா அதனுடைய அர்த்தம் இறுக பற்றி கொள்ளுதல், இறுக பிடித்து கொள்ளுதல், இல்லாட்டா அப்படியே அட்டாச் ஆகி கொள்ளுது. அப்போ அவன் சண்டை போட்டு காட் கிட்ட எப்படி என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போக விடேன்னு சொல்லி ஒரு வழி இல்லாம இவன் பிடிச்சு வச்சதுனால அவனை ஆசீர்வதித்தார், அவனை இஸ்ரவேலாய் மாற்றினார் என்று அல்ல. அவன் என்ன செய்தான், கர்த்தரோடு இணைக்கப்பட்டு விட்டான். அவன் ஃபர்ம்லி அந்த பாண்டிங் கர்த்தரோடு அவன் இஸ்ரவேலாய் மாறினான். யாக்கோபு என்கிற அந்த சுயத்தை அவன் கீழே போட்டுட்டு இஸ்ரவேல் என்கிற அந்த புதிய அந்த கர்த்தரை சார்ந்து கொள்கிறது, கர்த்தரின் வாழ்க்கையில உயர்ந்து இருக்கட்டும்ங்கிற அந்த அந்த காரியத்திற்குள்ளால, அப்படி கர்த்தருக்குள்ளால அவன் இணைக்கப்பட்ட போது, அப்படி அவனுக்கும் கர்த்தருக்கும் உள்ள பாண்டிங் காணப்பட்ட போது, சுயத்தை அவன் சப்மிட் பண்ண போது
அவன் இஸ்ரவேலாய் மாறினான். காட் கொடுத்த அதே பிளான் தான். அவருடைய பிளான் ஒரு நாளும் நம்ம லைஃப்ல மாறுவதே இல்லை. அவர் அதை செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை நான் கைவிட மாட்டேன். ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சொன்னதை செய்யும் வரை அவனை கைவிடவே இல்லை. அவன் திரும்பி வர்றான், அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் சுதந்திரித்துக் கொள்கிறான். அப்ப நம்ம இதுல இருந்து பார்க்கும்போது ஓசியா 12:6 ஓசியா 12:6 வார்த்தை சொல்லுது, நீ திரும்பி வா, யூ ரிட்டர்ன் டு காட், ஹோல்ட் ஃபாஸ்ட் லவ் அண்ட் ஜஸ்டிஸ். நீ என்கிட்ட திரும்பி வா, உன் சுயத்தை கீழே போடு, உன் கன்னிங்னஸ நீ கீழே வச்சுட்டு என்கிட்ட திரும்பி வா. நீ என்ன இறுக பற்றிக்கொள். யூ வெயிட் கண்டினியூலி ஃபார் காட், ஃபார் யோர் லார்ட். நீ கர்த்தருக்கு நீ இடைவிடாமல் உன் தேவனை நம்பி கொண்டிரு. அப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை, நம்ம இடைவிடாமல் நம்முடைய தேவனை நம்பி கொண்டிருக்கும் போது, நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர். நம்மை அழைத்த தேவன் அவர் சொன்னதை செய்யும் வரை நம்மை கைவிடாத சர்வ வல்லமை உள்ளவர். ஹி இஸ் கேப்பபிள். அவரால் முடியும். அவர் அதை செய்து நிறைவேற்றுவார். அவருடைய விஷனோ அவருடைய மிஷனோ ஒரு நாளும் நிறைவேறாம போகாது. நம்ம இடையில கிராஸ் பண்ணும்போது வேணா நம்ம தான் திரும்பி போவோம். கர்த்தர் திருப்பி அழைக்கிறார். சூரியன் அஸ்தமான போது அவன் இந்த இடத்துல தனியா உறங்கினா, அதுக்கப்புறம் கர்த்தரும் அவனை சந்தித்து இஸ்ரவேலாய் மாறின பிறகு சூரியன் உதயமாகுது. அவனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பிளான் நிறைவேறுகிறது. அப்ப உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திற்காக, வீட்டிற்காக, தகப்பனுடைய ஆசீர்வாதத்திற்காக கையை காலை பிடிச்சு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான், அதை அவன் அனுபவிக்கல. நம்ம கர்த்தருடைய கையையும் காலையும் பிடிக்க வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய பிளான், அவருடைய விஷன் நம்ம வாழ்க்கையில நிறைவேறட்டும். அவருடைய பிரசன்னம் நம்மளை நடத்தட்டும். அப்படி இஸ்ரவேலாய் கர்த்தருடைய சமூகத்துல சப்மிட் பண்ணவர்களாய், கர்த்தருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும்படியாய் நம்மை ஒப்பு கொடுக்கிற ஜனமாய் நம்ம காணப்படுவோம். கர்த்தர் இந்த வேளையில இடைப்படுகிறது அதுதான். யாக்கோபுக்கும் அந்த ஆசீர்வாதம் வேணும். கர்த்தரும் அவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனா யாக்கோபின் வழியில அல்ல, கர்த்தருடைய வழியில நாம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நம்ம தலைகளை தாழ்த்தி செபிப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, யாக்கோபின் தேவனே, நீங்க எங்கள் தேவனப்பா. எனக்கு என்றும் துணையும் நீங்க தான்ப்பா. என்னாலும் எங்களை நடத்துகிறவரும் நீர்தான் என்று நாங்கள் பாடுகிறோம் ஆண்டவரே. அப்படி எங்கள் துணையாயிருக்கிற எங்கள் யாக்கோபின் தெய்வமே, அப்படி எங்களை என்னாலும் நடத்துகிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தரே அப்பா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவரே அப்பா, எங்களை இஸ்ரவேலாய் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற நோக்கத்திற்கு நேராய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நாங்கள் சுயமாய் ஓடின உமக்கு பிரியமில்லாம செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்துல வைக்கிறோம். நாங்க உமக்குள்ளால ஆண்டவரே ஒன்றி பவுண்ட் ஆகி ஃபார்ம்லி ஃபிக்ஸ் ஆகி உங்க பிளான்குள்ள செட் ஆக, உங்க விஷன்ல நாங்க செட் ஆக, உங்க மிஷன்ல நாங்க ஒர்க் அவுட் பண்ண கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.